ஓகே. சோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட ஸ்க்ரீன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ அதனால வந்து என்ன பார்க்க முடியாது. பட் நெவர் மைண்ட். நம்மளுக்கு பார்க்கலன்னா பிரச்சனை இல்ல. ஆனா நம்மளோட மெசேஜ் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஓகே. Yes, Akka can continue. ஓகே ரைட். ஓகே. சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட டாபிக் வந்து ஜஸ்ட் டூ இட் நவ். சோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்கும். எப்படின்னா, இது செய்யலாமா? வேண்டாவா? எப்ப செய்யலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கும் நமக்குள்ள. ஓகேங்களா? சோ அப்படி அத நோக்கி போம்போது தான் இந்த கேள்வி நமக்குள்ள வரும். ஓகே. சோ நீங்க பாருங்க, நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற முன்னுக்கே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோமா, நம்ம தோத்துட்டோம்னு தான் அர்த்தம். ஏன்னா அது ஒண்ணும் நம்ம ஆரம்பிக்கல. ஆனா நம்ம வந்து முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா, அதுக்கு வந்து பாயிண்ட்ஸே இல்ல. ஓகேங்களா? சோ அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நெறைய பேர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு ரீசன் மேனி பீப்பிள் சே எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்யறேன் பிசினஸ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த எம்வே வியாபாரம் மட்டும் இல்ல. எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம சொல்லும்போது, ஆ "இது செய்யுங்க" அப்படின்னுமா, "எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்றேன். எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் செய்றேன்." சில பேர் வந்து நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு நேரம் நல்லா இல்ல. டைம் நல்லா இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து சைன் அப் பண்ணி நம்ம செய்வோம். அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு நீங்க பாருங்க ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும் எடுத்துருவோம் நம்ப. ஒருத்தவங்கள மீட் பண்றதுக்கு நம்ம வந்து 1031லாம் செஞ்சு ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஓபிபியும் காட்டி முடிச்சுட்டு, அப்புறம் அவங்க நம்மளுக்கு குடுக்கறது ஒரே பதில் என்ன தெரியுங்களா? கடைசியா அவங்க வந்து பெர்மிஷன் கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ட கேட்கணும். அப்போ கல்யாணம் பண்ணலன்னா அப்பா அம்மாட்ட கேட்கணும், அண்ணன்ட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்கணும். ஆனா ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் பெர்மிஷன் கேட்டு தான் செய்றோமா? ஆமாவா இல்லையா? ஓகே. சோ ஒவ்வொரு விஷயமும் பெர்மிஷன் கேட்டு செய்யும்போது, அது வந்து நம்ம டிசைட் பண்ணல எதுவுமே. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணும்போது கத்துக்கிட்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதாவது ஆன் த வேல ஆன் கோ சொல்லுவாங்க அத. ஆன் த வேல நம்ம லேர்ன் பண்ணிட்டு போறோம். ஓகே. சோ நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே வரப்போறதில்ல. ஓகே. இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் அண்ட் லேர்னிங் அலாங் த வே. ஓகேங்களா? சோ அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாரிட்டி. ஓகே. நம்ம வந்து இந்த மாரி ஆரம்பிக்கும்போது, ஒண்ணுமே புரியாம ஆரம்பிப்போம். ஆனா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்மளுக்கே நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும் தெரியுங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேங்களா? அத ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளால முடியுமான்ட்டு. ஆரம்பிக்காமயே முடியாதுன்னு சொல்ட்டோம்னா, முடியாது எதுவுமே. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டூயிங். எக்ஸ்கியூஸ் குடுத்தா முடியாது. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் இந்த எம்வி வியாபாரத்த ஒருத்தவங்கட்ட போய் சொல்லும்போதே, அவங்க வந்து நெறைய ரீசன் குடுப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ரீசன்லாம் குடுப்பாங்கன்னு. ஓகே. அதுல வந்து இன்ட்ரோவெர்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவெர்ட் இருக்கிறவங்க ரூமுக்குள்ள தான் இருக்கணும். ஸ்கூலுக்கு கூட போக்கூடாது. வேலைக்கு கூட போக்கூடாது. இன்ட்ரோவெர்ட் எப்படி வேலைக்கு போறாங்க? எப்படி ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க? அப்ப அது ரீசனே இல்ல. அவங்க தன்னால அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஆக்கிக்கிறாங்க. ஆமா தானே? கீழ வந்து செட்டிங்ல போடலாம் நீங்க. ஓகே. சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ். ஐயோ! நம்ம இது செய்றது வந்து சரியா செய்வோமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை ஆளுங்களுக்கு. ஓகே. அது முக்கியம் இல்ல. செய்யறது நம்ம சரியா செய்யறோமா? இல்லையா? அது முக்கியம் இல்ல. நம்மளுக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? நம்ம வந்து அத வந்து செய்யும்போதே மிஸ்டேக்ல இருந்து கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்கட்ட பேச போறோம். ஓபிபி காட்டுறோம். அந்த ஓபிபி காட்டும்போது, நம்ம எம்வேர் ஓபிபி காட்டும்போது, நம்ம வந்து அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. நெவர் மைண்ட். ஆனா நீங்க வந்து 10வது தடவ காட்டும்போது, அந்த நீங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் மாறி பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட இப்போ வந்து 2 பேத்துக்கிட்ட பேசிட்டு, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே. கோ ஃபார் அ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் போய்க்கிட்டே தான் இருக்க போறோம் நம்ப. சில பேர் வந்து பார்க்கும்போதே மொத பேச போவாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போவாங்க. சம்டைம்ஸ் எல்லாரும் வந்து அப்ளைன் மொத பேசும்போது அப்ளைனோட போவாங்க. ஆமாவா இல்லையா? ஓகே. இது வந்து என்னன்னா சில பேர் வந்து ஒண்டியாவே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. பிரச்சனை இல்ல. ஒண்டியா போய் பார்க்கணும். ஆனா அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையா இருந்துக்கலாம்.
புரியலையா? இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். அப்பன்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் வந்துச்சு, இதெல்லாம் எப்படி நான் வந்து அவங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதுதான் லேர்னிங். நம்ம லேர்னிங் ப்ராசஸ் அது எல்லாமே நம்மளுக்கு. ஓகே, நம்ம சில விஷயத்த வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல அப்புறம் செய்யலாம், இப்ப செய்யலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம கனவே காண போயிரும். சில பேர் என்னத்தங்களா செய்வாங்க, பொறந்து வந்து வளர்ந்து எஸ்பிஎம் எல்லாம் முடிச்சுட்டு படிச்சு முடிக்கும் போதெல்லாம் ஒரு கனவு இருக்கும் எல்லாத்துக்குமே. படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஆகணும், இந்த கம்பெனில வேலை செய்யணும், இந்த இவ்வளவு சேலரி இருக்கணும், இந்த வீடு வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களோட ட்ரீம் வந்து அப்படியே வந்து லேட்டா ஆக 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 அவங்க அந்த ட்ரீமே மறந்துருவாங்க. ஒண்ணு பாஸ் பண்ணிடுவாங்க அவங்க ட்ரீமை. ஏன்னா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணலையே. ஏன்னா மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஃபெயில் பிகாஸ் தே ஸ்டார்ட், தே ஃபெயில் பிகாஸ் தே நெவர் ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணாமே அவங்க தோத்து போயிருவாங்க சில பேரு. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம வந்து யூ ஆர் க்ரோவிங் வைல் பில்டிங். நம்ம கத்துட்டு இருக்கும் போதே நம்ம க்ரோ பண்றோம் அந்த விஷயத்துல. இப்ப பயோசி டெமோ காட்டுறோம். நம்ம எடுத்தோடனே டெமோ வந்து பெர்ஃபெக்டா காட்டுறோமா? இல்ல நம்ம லேர்ன் பண்ணி அதுக்குள்ள பயோசி வந்து இம்யூனுக்கு வெரி குட் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நம்ம ஸ்கின்க்கு நல்லது அப்படின்னு நிறைய நம்ம லேர்ன் பண்ணி நம்ம சொல்றோமா ஒருத்தவங்கள்ட்ட? இது பயோசி டெமோ காட்டும் போது ஆரம்பத்துல வேறையா இருக்கும். ஆனா நீங்க 10வது தடவை காட்டும் போது இல்ல வந்து 5வது தடவை காட்டும் போது நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க நிறைய. ஓகேங்களா? சோ ஆக்ஷன் எடுத்தாதான் நம்ம நம்மளோட ட்ரீமை அடைய முடியும். ஓகே, ஹலோண்ணா. ஓகே, அப்ப நீங்க பாருங்க, நான் சொன்னேன்ல ட்ரீம்ஸ், நம்ம ட்ரீம் கனவு நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருக்காது. ஓகேங்களா? யாராச்சும் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் தான் கேட்க முடியும். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த ஒரு மேஜிக் இந்த உலகத்துல இல்ல இன்னும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து இப்போ கடந்து வந்த பாதை இப்போ வந்து நம்ம நினைப்போம், ஓகே இவ்வளவு ட்ரீம் இருக்கு எனக்கு, நான் இந்த ட்ரீம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு. ஓகே, அந்த ட்ரீம் அடையணும்னா நம்ம வந்து கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கணும். வேலைக்கு போறேன் ரீசன் சொல்லக்கூடாது நம்மள. ஏன்னா நம்மளுக்கு ட்ரீம் வேணும்ல. வேலைக்கு போனா நம்மளோட ட்ரீம் அடைய முடியுமா? மொத இது வந்து நம்ம யோசிக்கணும். வேலைக்கு போனா நம்மளோட ட்ரீம் நம்மளால அடைய முடியுமா? இப்ப இருக்க காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஃப்ரீடம் வேணும், ஃபேமிலி, ஹோப், ரிவார்ட். இது 4மே நம்ம எம்வேல இருக்கு. இதுதான் நம்மளோட எம்வேட 4 பில்லர்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம வேலைக்கு போகணுமா? நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்குமா? நம்ம வந்து எதுனா எமர்ஜென்சி லீவா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்குன்னு சொந்த தேவைக்கு லீவ் எடுக்கிறனாலும் சரி, பெர்மிஷன் கேட்கணும். ஆனா அவங்க யாருக்கிட்டே தெரியாது. எல்லாரும் பாருங்க, அந்த பெர்மிஷன் கேட்கும்போது அது டைரக்டா இப்போ ஆனுவல் லீவ் அப்ளை பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், அப்பயும் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல நிறைய லீவு. அந்த பாஸ் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லீவ் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபேமிலியோட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்? இப்ப ஒரு ட்ரீம் வச்சிருக்கோம்ல, பெரிய காடி வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், எல்லாமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. ஓகே, ஆனா இந்த ட்ரீம் வந்து நம்ம பெரிய காடி வாங்கிருவோம், பெரிய வீடும் வாங்கிருவோம். ஓகேங்களா? அந்த கம்பெனில உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், நம்ம மேல ஒரு ஹோப் வைக்கலாம், என்ன வேணுமோ இருக்கலாம். ஆனா அதுல ஒண்ணு மிஸ் ஆகும் உங்கள்ட்ட. என்ன சொல்லுங்க? நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்ப எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் ஃபேமிலியோட? அப்ப எங்கேயோ ஒரு லேக் நடக்குதா இல்லையா? அப்ப நம்மளோட கனவு ஓடிட்டு இருக்கும்போது 20 வயசுல ஒரு கனவு, அந்த கனவு அடையணும். அந்த கனவு அடையும் போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துருச்சு. ஓகே, மேபி உங்களுக்கு கமிட்மெண்ட் வரலாம், என்ன வேணுமோ வரலாம், நிறைய சேலஞ்சஸ் வந்துருச்சு. ஓகே, சில பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பிறந்திருக்கலாம், அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கலாம். சோ பரவாயில்ல, நம்ம ட்ரீம் வந்து பிள்ளையெல்லாம் கரை சேர்த்துருவோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ட்ரீமுக்கு போவோம். அந்த டைம்ல நம்ம போகும்போது நம்ம வயசு 50 கூட இருக்கலாம், 60 கூட இருக்கலாம், ஏன் நம்மளால நடக்க முடியாம கூட போயிடலாம். அவ்வளவு காலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணுமா? சொல்லுங்க. சோ நம்ம ட்ரீம் வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. ஆன் த வேலயே அத நடத்திடணும். ஓகே, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. சில பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கண் தொறந்து முன்னுக்கு கொண்டு வந்து வச்சா கூட யாரும் எடுத்துக்க போறதில்ல. அவ்வளோ ஒரு இதா இருப்பாங்க அவங்க. ஓகே, சோ இன்கம் லெஃப்ட் ஆன் த டேபிள். இப்ப நீங்க பாருங்க, ஆ இப்ப வந்து ஒரு ஓபிபி காட்டி எல்லாம் முடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு டிடியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்கலாம் இந்த எம்ஏல. அந்த இன்கம் நீங்க கண் முன்னுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல நீங்க யார்கிட்ட வந்து பேசுறீங்களோ, பிசினஸ் பிளான் காட்டுறீங்களோ அவங்ககிட்ட காட்டும் போது அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களா? சில பேரு
ஏன்னா கன்வின்ஸ் ஆவாங்க சில பேர் வந்து ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய வந்து எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இதே வந்து ஆஃபர் லெட்டர்ல நீங்க பாருங்க, ஆஃபர் லெட்டர்ல நம்ம மொத இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு ஆஃபர் லெட்டர்ல வந்து கொடுப்பாங்களே, உங்களோட சேலரி வந்து பேசிக் 3500 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தோன்னே நம்ம ஹாப்பி ஆயிடுறோம். ஏன்னா அந்த 3500 எஸ் மாசம் மாசம் கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டா அந்த இன்கம் நம்மளுக்கு வருமா? யோசிங்க. நம்மள அந்த ஆஃபர் லெட்டர் குடுக்குறாங்களே, அது ஆஃபர் லெட்டர் மட்டும் இல்ல தெரியுங்களா? நம்மள அறியாமலே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அடிமையா போய் சேர்றோம்னு அர்த்தம். அதுதான் அந்த ஆஃபர் லெட்டருக்கு அர்த்தம். சரிங்களா? ஆனா நம்ம கண் பார்வை முன்னுக்கே நம்ம எம்வேல இவ்வளவு இன்கம் வருது, இவ்வளவு இன்கம் நாங்க எடுக்கிறோம், எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரீடம், ஹோப், ரிவார்ட் இது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க காட்டினா கூட சில பேர் இன்னமும் தயங்குறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னு அர்த்தம். இல்ல அவங்க ட்ரீம்ல அவங்களுக்கே வந்து இன்னும் வந்து எப்ப அவங்களோட ட்ரீமை வந்து அடையணும், அந்த கிளாரிட்டின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? ட்ரீம்க்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அந்த கிளாரிட்டி இருக்கணும். எப்பக்குள்ள அந்த ட்ரீமை நம்ம அடையணும். நான் என் ஃபேமிலி கூட எப்ப நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் டைம். சோ எனக்கு வந்து ரிவார்ட் வேணும், ஹோப் இருக்கணும். இதெல்லாம் எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு நம்மளே வந்து ஜோட் டவுன் பண்ணிக்கணும். நாளைக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்குள்ள அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இது வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு பிசிக்கல் இயர் ஒன்னு 2 months வந்து இப்ப வந்து sudah bulan 6 betul. இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 3 மாசமா 2 மாசம் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 மாசத்துல நம்மளால இன்னும் சாதிக்க முடியும். சில்வர் ப்ரொடியூசர் போடலாம், நம்ம 21 போடலாம், ஜிபி போடலாம், கோல்ட் ப்ரொடியூசர் போடலாம். ஓகே, கோல்ட் ப்ரொடியூசர் போட முடியாது, ஆனா வந்து சில்வர் போடலாம். ஓகேங்களா? சோ அந்த டார்கெட் வச்சுட்டு நம்ம செய்யலாமா இல்லையா? ஓகே. சில பேர் வந்து ஃபெயிலியர்னாலே பயம். யாரு கீழே பைஸ்கல் விழுவாம ஓட்டுனது சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போய் தான் பைஸ்கல் ஓட்டணும். எடுத்தானே எல்லாரும் வந்து பெர்ஃபெக்டா ஓட்டிடுறோமா? இல்லையே. கீழே விழுந்து முட்டி தேயும் போது ரத்தம் வருது. ஏன் வாய்ப்பு இல்ல? அப்ப அது ஃபெயிலியர் இல்ல. சரிங்களா? நம்மளுக்கு கீழே விழுற ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப்பும் நம்ம வந்து எழுந்து நிக்கிறதுக்கு ஒரு வேன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சோ ஃபியர் ஆஃப் சேஞ்ச், மாறுறதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. நம்மள மாத்திக்கிறதுக்கே பயந்தோம்னா அப்ப வந்து மித்தவங்க சொன்னா எதுவுமே காதுல வழங்காது. இதே வந்து பாஸ் உங்களை வந்து வேலைக்கு போகும்போது மாறுங்க, உங்களோட ஷிஃப்ட் மாறுதுன்னு சொன்னா மாறிடுவீங்களா ஈஸியா? இப்போ உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து டெய்லி வந்து மார்னிங் ஷிஃப்ட் தான். ஆனா வந்து சக்குன்னு உங்களோட ஷிஃப்ட மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனி சிச்சுவேஷன்ல ஷிஃப்ட மாத்திட்டாங்க. அப்ப நீங்க மாறுவீங்க தானே? ஏன்? பக்ஸனால மாறுறீங்களா? ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி திருப்பக்ஸவா மாறும்போது நம்மளோட ஃபேமிலி டைம்லாம் ஓடிடுச்சு இல்ல. நம்ம பிளான் பண்ண வச்சது எல்லாமே ஓடிடுச்சே. எப்படி sacrifice பண்ண முடியுது? ஏன்னா இன்னமும் நம்மளோட எம்வே வந்து நம்ம திறந்து பார்க்கல, கண் திறந்து. அதனாலதான். ஓகே. எம்வே வந்து ஒரு வெஹிக்கிள் தெரியுங்களா? அது ஒரு ப்ராமிஸ் இல்ல. அது வந்து நம்மளுக்கு வேண்டியத ஃப்ரீடம், ஃபேமிலி, ஹோப், ரிவார்ட் இருக்குல்ல, இந்த 4ம் நம்மளுக்கு தேவை. அதுக்கு இந்த வெஹிக்கிள நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட லைஃப, நம்மளோட ட்ரீம நம்மளால அடைய முடியும். ஓகே. சோ ரிசல்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்ஷன். நான் இன்னைக்கு சைன் அப் பண்ணிட்டேன் எம்வேல. நான் சைன் அப் பண்ணிட்டு நான் பேசாம உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு வராது எதுவுமே. நான் வந்து என் அப்ளைன் எனக்கு ஆள் போட்டு கொடுப்பாங்க, என் அப்ளைன் வந்து இவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிசினஸ் வேலை செய்யாது. இது யாரோட பிசினஸ்? நம்மளோட பிசினஸ். அப்ப நம்ம தானே செய்யணும், நம்ம தானே எஃபர்ட் போடணும். ஓகே. அந்த எஃபர்ட் போடலன்னா எப்ப நம்ம செய்ய போறோம் சொல்லுங்க பாப்போம். டோன்ட் எவர் டிபெண்ட் ஆன் அப்ளைன். அப்ளைன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எஸ், கைய புடிச்சுக்குங்க சொல்றாங்க அப்ளைனை. கைய கிராஸா புடிச்சுக்குங்க. ஆனா ஒவ்வொரு விஷயமும் அப்ளைன் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூடாது. நம்மளும் கத்துக்கணும். நம்ம கத்துக்கிட்டாதான் நம்மளால மூவ் பண்ண முடியும். இன்னைக்கு அப்ளைன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ்ல ஒருத்தங்களை மீட் பண்ணணும், ஓபிபி காட்டணும். ஆனா அப்ளைன் வந்து நாட் அரவுண்ட். இல்ல, என்ன பண்ண போறீங்க? இன்னைக்குதான் உங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. அவங்களுக்கு இன்னைக்குதான் டைம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆமா இல்லையா? அப்ப டோன்ட் எவர் டிபெண்ட் ஆன் அப்ளைன். அப்ளைன் நம்மளுக்கு மோட்டிவேஷன், கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா கத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே. சோ என்ன கேட்டீங்கன்னா why எம்வே? why எம்வேனா
நீங்க பாருங்க எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் இப்பெல்லாம் வந்து எங்கிட்ட இப்ப இடக்காலத்துல கூட ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுனாங்க. ஓகே, சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 10,000 வெள்ளி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ நினைச்சு பாருங்க, காசு இருக்கிறவங்க 10,000 வெள்ளி போடுவாங்க, காசு இல்லாதவங்க எப்படி அவங்க போடுவாங்க? ஆமாவா இல்லையா? இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு காசு இல்லைங்க. காசு இல்லைன்னு சொல்றத விட அவங்களோட கமிட்மெண்ட் வந்து இன்கமோட கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் சில பேர் பார்ட் டைம் பிசினஸ் செய்யணும், பார்ட் டைமா ஏதாச்சும் எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் போது நம்மளோட வந்து எம்ஏல வந்து 60 ரிங்கிட் தானே. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரேசபிள், பர்த் சர்டிபிகேட் இருக்கு. நம்ம கண் பார்வை முன்னுக்கே வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரீசன்ட்லி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஊசிக்கு போயிட்டு வந்தோம். சோ அங்க வந்து கண் பார்வை முன்னுக்கே அவங்க எல்லாம் எப்படி அந்த ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன தயக்கம் நம்மளுக்கு போய் வந்து நம்ம ப்ராடக்ட் பத்தி தைரியமா பேசுறதுக்கு? நம்ம ப்ராடக்ட பத்தி நம்மளே பேசலன்னா வேற யார் பேச போறா? ஓகே, சோ இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்கம், நம்மளோட எம்ஏல வந்து மல்டிபிள் இன்கம். லாஸ்ட் டைம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 14 இன்கம்ஸ் இருந்துச்சு. இப்போ மோர் தென் தட் வந்துருச்சு. ஓகே, நிறைய கோ பிளான் நிறைய வந்துருச்சு, மோர் தென் தட் வந்துருச்சு. நினைச்சு பாருங்க, எம்ஏல தவிர்த்து வெளியே வேலை செய்யறோம், எத்தனை இன்கம் இருக்கு? பேசிக் ஓடி இருக்காப்ப. இப்ப ஓடி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை பேர்த்திட்ட பேசியிருக்கேன், ஓடி கூட அவங்க பே பண்ண மாட்டாங்களா அந்த கம்பெனி. சோ தட் மீன்ஸ் நீங்க 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாலும் நீங்க அன்பெய்ட்ல தான் வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 இன்கம் கிடைக்கும். ஒண்ணு பெர்ஃபார்ம் போனஸ், இல்லைன்னா உங்களோட சாரி, ஒண்ணு போனஸ், இயர்லி போனஸ், இல்லைன்னா உங்களோட பேசிக். இது 2 தான். அந்த இயர்லி போனஸும் இத்தனை பாயிண்ட் சொல்லிட்டு வெட்டிடுவாங்க. அது அந்த கம்பெனி உங்களோட இன்காம அவங்க வந்து நிர்வகிக்கிறாங்க. இங்க எம்வேல நம்மளோட இன்காம நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் என் இன்கம் வேணும், இன்னும் கூட வேணும்னு சொல்லி நம்ம கையில தான் இருக்கு இந்த எம்வேல. அப்ப இது கிரேட் இல்லையா நம்ம எம்வே? ஓகே, அப்ப நீங்க பாருங்க, ஒர்க் லைஃப் பிளஸ் பிளெக்சிபிலிட்டி. இப்ப நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த எம்வே செய்யலாமே, ரீசன் கொடுக்க வேண்டாமே. 9 to 5 வேலை செய்றீங்க, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்புறம் இருக்கிற அந்த சின்ன கேப் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாமே, ஒரு நாளை பார்க்கலாமே. ஆமாவா இல்லையா? சோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரியே உங்களோட ஃபிளெக்சிபிள் டைம்ல நீங்க இந்த எம்யூ செய்யலாம். யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. பிகாஸ் இது நம்மளோட கம்பெனி. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் கூட இருக்கு இந்த எம்யூல. நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் இருக்கு, நம்மளுக்கு இசிஐ சிஸ்டம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. செமினாருக்கு வர்ற செமினார், ஒவ்வொரு செமினாருக்கும் நம்ம எல்லாம் அட்டென்ட் பண்றோமா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃப்லைனோட மீட்டிங் அட்டென்ட் பண்றோமா? நம்மள கேள்வி கேட்டுப்போம். சைன் அப் பண்ணோம், இன்னைக்கு நான் சைன் அப் பண்ணேன். ஓகே, ஒரு மாசம் ஆக போகுது. ஓகே, ஆஃப்டர் 1 மந்த் என்ன செஞ்சோம்? ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல நம்ம அப்ளைன் சொல்லாம போய் உட்காந்துருக்குமா? அப்ளைன் சொல்லவே கூடாது. 50 அப்ளைன் கால் பண்ணி நான் இன்னைக்கு மீட்டிங்கு வரலன்னு சொல்லணும். ஏன்னா அது நம்மளோட பிசினஸ்னால நம்ம வேணும். இப்ப அப்ளைன் வந்து சொல்லி வராங்கன்னா நம்மளோட இன்கம் போய் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ளைன் தான் கூட எல்லாமே செய்யறாங்க. இன்கம் எடுத்து அப்ளைன் கொடுத்துடலாமா? கொடுப்போமா நம்ம? சொல்லுங்க. அப்ப நம்மளே எஃபர்ட் போடலன்னா, அப்ளைன் மட்டும் எஃபர்ட் போட்டா அப்ப இன்கம் அப்ளைனுக்கு தானே போகணும். நம்ம எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த இன்கம் நம்மளுக்கு சொந்தம். ஆமாவா இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்கம் வேணும்னா நம்ம எஃபர்ட் போடணும், கத்துக்கணும், நிறைய விஷயங்களை போய் கத்துக்கணும். ட்ரைனிங்கு, நம்மளோட வந்து செமினார், இது எல்லாத்துலயும் வந்து அப்ளைன் சொல்ற மட்டும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அப்ளைன் சொல்லி நம்ம போகணும். ரெகக்னேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் இது வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்கு சரிங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து 21 பிளாட்டினம் மேல அந்த மாதிரி ரெகக்னேஷன் ஓடிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் 10 பிரான்ஸ், அப்புறம் வந்துட்டு ஏன்னா நிறைய நிறைய பிபிஐ, பிஎஃப்ஐ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ல நிறைய ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப எம்யூல இன்னும் எல்லாம் மேடை ஏறுறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் ரெகக்னேஷன்லாம் வந்து நம்ம வந்து வேலை இடத்துல போகணுமா, கிடைக்குமா? சொல்லுங்க. நம்மளுக்கு முன்னுக்கு பக்கத்துல யாராவது போட்டிக்கு நிப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது வந்து நம்ம வந்து சொந்தமாவே நம்ம டிசைட் பண்ணி நம்ம செய்யற ஒரு விஷயம். லாங் டேர்ம் growth, passive income.
வேலைக்கு போனா பெசிவ் இன்கம் இல்ல. ஓகே, அது வந்து வேலை வந்து ஆக்டிவ் இன்கம். நம்ம லாங் டேர்ம் இன்கம் வந்து நம்மளோட எம்வேல கிடைக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம சிஓவாவே இருப்போம் அந்த கம்பெனிக்கு. எவ்வளவு நம்ம அந்த சீட்ல நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 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 தான் அந்த கம்பெனிக்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஆனாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு அதோட இன்னொரு ஆளு அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? அதே அதே மாரி நம்மள அந்த இன்கம் வந்து நின்றுச்சே. இப்ப நம்ம வந்து அந்த கம்பெனில எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நினைச்சு செய்யறோம்ல. உளுந்து பிறந்து நம்ம செய்யறோம். ஓடி பாஸ் சொன்னா ஓடி செய்யறோம். ஆனா ஓடி இல்ல, ஓடி பேமெண்ட் இல்ல, எல்லாமே நம்ம செய்யறோம். நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி பாஸ் வந்து நம்ம குடும்பத்துக்கு அந்த காசை கொடுப்பாரா மாசம் மாசம்? அவர் இன்னொருத்தரை வந்து ஹையர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அப்போ நம்மள நம்பி இருக்கிற நம்ம குடும்பம் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்ம தான் அந்த ஃபேமிலிக்கு இன்கம் கொண்டு வரோம்னா, அப்ப அந்த இன்கம் வந்து பெசிவ் இன்கமா இருந்தா இன்னும் பெட்டர். ஓகே, ஃப்ரீடம், எல்லாத்துலயுமே ஃப்ரீடம் இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம தான் எல்லாமே டிசைட் பண்றோம்னு நான் சொன்ன முதல்லயே. ஓகே, இன்கம் வைஸா இருக்கட்டும், நம்மளுக்கு லீவு வேணுமா நம்ம தான் டிசைட் பண்ணணும். எமர்ஜென்சியா நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்றீங்களா, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றீங்களா, உங்க பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா, எல்லாமே நம்ம தான் முடிவையே எடுக்கிறோம். நம்ம லைஃப்ல நம்ம தான் முடிவு எடுக்கணும். இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டோல கொடுத்து நீங்க முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட அடிமையா சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஒருத்தங்க வந்து எஸ்பிஎம் முடிச்சு ஸ்டடிஸ் முடிச்ச கையோடயே வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்க சைன் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிமெண்ட் வந்து போட்டாச்சு, நான் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. என் குடும்பத்துக்கு கூட சொந்தம் இல்ல, என் ஃபேமிலிக்கு கூட நான் சொந்தம் இல்ல. ஏன்னா அவங்க தான் அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்க உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ஆனா இந்த எம்வேல அதெல்லாம் இல்லையே. அதுக்குன்னு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. வேலை செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இன்னொன்னு போகணும் கட்டாயமா. ஓகே, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு பெரிய நம்மளுக்கு பலத்தை கொடுக்கும், ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? சின்ன வயசுல நம்ம எடுத்து வச்சோம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமே, நம்ம சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவோம், டேர்ன் பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம் நார்மலா. அப்ப டேர்ன், அப்புறம் ரன்கா பண்ணுவோம், முட்டி போட்டு போறது, அப்புறம் நான் பிடிச்சு பிடிச்சு நடக்கிறது, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன அடி. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நடக்கிறோம். ஆமாவா இல்லையா? அதே மாரிதான் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அடியும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு வந்து ஓகே, மேபி சில பேருக்கு டைம் இல்ல, வேலைக்கு போறீங்க, பிஸியா இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு கால் பண்ணி பாருங்க. ஒரு ஆளு கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசி பாருங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு இன்கம் இருக்கு, நான் வந்து பட்டாயமா செய்யறேன் அப்படின்னு நம்ம எஃப்ஓஆர்எம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். எஃப்ஓஆர்எம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு அவங்க வந்து கொடுக்கலையா, இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட், நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா 2 பேருக்கு கால் பண்ணுங்க. சோ ஒரு ஆள் தான் சொன்னாங்க, அப்போ ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணோம் இல்ல. உங்களால அந்த எடுத்து வைக்கிற அந்த 1 hour இல்ல 30 minutes எத்தனை பேருக்கு உங்களால கால் பண்ண முடியுமோ, பேச முடியுமோ, அதை நீங்க செஞ்சீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஒரு சின்ன அந்த ஸ்மால் ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சக்சஸை பில்ட் பண்ணும். இன்னைக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ராடக்ட் சேர்ந்துடுறாங்க. ஆனா ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு பணம் இல்ல. கேட்டா சொல்றாங்க, என்கிட்ட பணம் இல்ல இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஓகே ஃபைன், பணம் இல்லைன்னா அது பணத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? ஒரு உதாரணம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பணம் இல்ல அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஒரு டியோடரண்ட் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்கன்னா, கஸ்டமர் பிரைஸ் அவங்க ஜாயின் பண்ணலன்னா, ஏபிசியா இல்ல ஏபிஓ ஜாயின் பண்ணலன்னா, கஸ்டமர் பிரைஸ்க்கு வித்தீங்கன்னா, அந்த கிடைக்கிற இன்காம எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அதுல இருந்து கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்க. நம்மளே ப்ராடக்ட் யூஸ் பண்ணலன்னா நம்ம ப்ராடக்ட, அப்ப எப்படி நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இன்னொருத்தவங்கள்ட்ட? ஏன்னா நம்ம ப்ராடக்ட பார்த்து நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, அதுல இருக்கிற ஃபீலிங்ஸும் சும்மா மேலோட்டமா நம்ம போய் அந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் யூசிங் ப்ராடக்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். கிரெடிபிலிட்டி, நம்ம அந்த ப்ராடக்ட் பார்த்தனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு, அப்ப அந்த நன்மையை சந்தோஷமா போய் ஷேர் பண்ணலாமே. ஆமாவா இல்லையா? இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு உளி சேர்த்தாலும் ஒரு மாசத்துக்கு 30 உளி சேர்த்து ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமே. ஆமா தானே? ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உளி கூட பெரிய காசா இருக்கா? வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா எப்படி வேணுமோ நம்ம காசு சேர்க்கலாம்.
தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறோம், அது வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன, வெடிச்சிட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. சில பேர் 1000 வெள்ளி 2000 வெள்ளிக்கெல்லாம் பட்டாசு வாங்குறாங்க. ஏன் அந்த காசு இந்த ப்ராடக்ட்ல வந்து போட முடியல, ஏன் ஹெல்த்ல போட முடியல நம்மளுக்கு? ஓகே, சோ அதை நம்ம பாய்ச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க போயிட்டு ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி பாய்ச்சேன், எனக்கு நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு அந்த ஷேரிங், அந்த ப்ராடக்ட் ஷேரிங்க கொடுக்கும் போது அவங்க அந்த ப்ராடக்ட் பாய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும்போது அந்த பெர்சன்டே நீங்க வந்து உங்களோட ஓபிபி காட்டலாம். காட்டும் கூட அது இப்ப வந்து அவங்க கஸ்டமரா இருக்காங்க, எப்படி நான் போய் ஓபிபி காட்டணும், முடியாது அப்படின்னு என்னைக்குமே அந்த நெகட்டிவ் வேண்டாம். நம்மளே அசியூம் பண்ணிக்கவும் வேண்டாம். ஏன்னா சில பேர் கஸ்டமரா இருந்துதான் இன்னைக்கு வந்து இந்த ஏபிஓ ஏபிஓவா வந்து மாறி இருக்காங்க, கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் செஞ்சு இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளே சொந்தமா அசியூம் பண்ணி செய்யக்கூடாது. ஒரு நெட்வொர்க் நம்மளே பில்ட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஸ்பெக்ட் வந்து இன்வைட் பண்ணணும். மீட்டிங்க்கு, செமினாருக்கு, இது எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணணும். ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ல எல்லாம் இன்வைட் பண்ணும் போது அதுல கிடைக்கிற ஒரு ஒரு லிங்க் மாரி எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா, நம்ம எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொல்லுவோம் அவங்கள்ட்ட, ஆனா ஒரு வாட்டி வாங்கன்னு சொல்லி கெஞ்சி அவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச கையோட நீங்க செய்யாதீங்க சொன்னா கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அங்க அந்த இடத்துல அவங்களுக்கு மேபி அந்த பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அப்ப அவங்க நான் ஸ்டாப் ஓடுவாங்க. ஓகேயா, சோ அது வந்து இன்வைட் பண்ணணும். நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது லெவரேஜ் ப்ரூவன் மெத்தட் தெரியுமா, நம்மளோட சிஸ்டம். ஓகே, இப்படிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா நம்மள கண்டிப்பா வந்து அடைய முடியும். லைக் ஹவு த மெக்டொனால்ட்ஸ் இவங்கெல்லாம் பாருங்க, சிஸ்டம் தான் எல்லாருமே. ஆமா இல்லையா? சோ அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்மளோட கன்சிஸ்டன்சி, இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டோம், ஓகே இன்னைக்கு ஒருத்தர் சைன் அப் பண்ணிட்டோம், பரவாயில்ல விட்டுருவோம், அப்படி இல்ல. அவங்க சைன் அப் பண்ணுமா, அவங்க கூட ஃபாலோ அப் பண்ணணும். எப்படி இருக்கு ப்ராடக்ட், வித்துமா அவங்கள்ட்ட வந்து கேட்கணும், அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு, இது எல்லாமே செய்யணும். நம்ம சைன் அப் பண்ணா மட்டும் நம்ம வேலை முடிஞ்சிட போறது இல்லை. ஓகேங்களா, சோ ஒவ்வொரு நம்மளோட சின்ன சின்ன ஆக்ஷனும் வந்து நம்மள, இப்ப நீங்க வந்து அவங்கள்ட்ட கேக்குறீங்க, இப்போ ஒருத்தருக்கு ஏபிசியா சைன் அப் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து எம்செல் தான் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு வீட்ல. சோ நீங்க எம்செல் பத்தி ஓகே நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்க, அவங்க எம்செலும் வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கால் பண்ணி கேளுங்க. அது வந்து நம்ம கேட்கறது வந்து நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஏன் தெரியுங்களா, நம்ம அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இன்னும் நிறைய நல்ல பாண்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அந்த பாண்டிங். சோ இன்னும் நம்மள்ட்ட ரிப்பீட் சேல் வந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து. ஓகே, சோ அதனாலதான் நம்ம அந்த வேலை எல்லாம் செய்யறோம். ஓகே, நம்ம மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நம்ம வந்து சொல்றோம்ட்டு அவங்க வந்து நம்ம சொல்றதுனாலதான் அந்த ப்ராடக்ட் பாய்க்கிறாங்க அப்படி இல்ல. நம்ம கொடுக்குற அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் நம்ம மேல நிறைய வரும். ஓகேங்களா, சோ ஒரு நாளைக்கு ஒரு கான்வர்சேஷன் யாராச்சும் நம்ம பேசலாம். ஆனா ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க, 7 பேத்திட்டு பேசலாம், 7 பீப்புளா. சோ அதையும் நினைச்சு பாருங்க, 7 தான் சொல்ல முடியாது. நீங்க மோர் தென், ஏன்னா ஒரு நாள் பேசினா நல்லா இம்ப்ரூவ் ஆக டசன் கணக்குல பேச முடியும் நம்மளால. ஓகேங்களா, சோ அப்படி இருக்கும்போது ப்ராடக்டும் ஷேர் பண்ணணும். ஓகே, நம்ம ப்ராடக்ட் ஷேர் பண்ணும்போது நம்ம டெஸ்டிமோனியல் கொடுக்கணும், டெமோ செய்யணும். இது எல்லாமே காட்டும் போதுதான் கண் பார்வனுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம சும்மா போயிட்டு பயோசி வாங்கிக்கோங்க, கிளிஸ்டரை வாங்கிக்கோங்க, அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்றதை விட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இந்த எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றணும்னா சாரி, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அது தெரிஞ்சுக்கணும்னு எங்க போனோம், நம்ம வந்து மீட்டிங்ல இருக்கணும். அந்த மீட்டிங்ல லேர்னிங்ல இருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ நம்மளால தெளிக்கவே முடியாது. இந்த லைஃப்ல வந்து நம்ம வந்து என்னைக்குமே சரி லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் 70 வயசு 80 வயசு 90 வயசு ஆனா கூட நம்மளுக்கு லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது அது வந்து இல்ல. ஓகேங்களா, அதனாலதான் என்னைக்குமே சரி நம்ம எந்த மீட்டிங்க்கு போனாலும் சரி கிளாஸ் கோசமா ஆக்கிட்டு போய் உட்காரும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, போய் உட்காரும் போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சோ நம்ம வந்து ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும், எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. ஓகேங்களா, ஹேபிட்ஸ்னா டெய்லி கால் பண்ணணும், நம்ம வந்து ஏபியோட பேசணும், டெய்லி ஒரு ஆளை சைன் அப் பண்ணணும். அது ஹேபிட்ஸா வந்து நம்ம உருவாக்கிக்கணும். எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னே இந்த மாதிரி இன்னைக்கு போக முடியல, இன்னைக்கு என் காடி இல்ல, காடி இல்லாத எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா, வாகனமே இல்லாம எத்தனோ பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க நடந்து போய். ஏன் நம்மளால முடியாதா, கால் இல்லாதவங்களே சாதிக்கும் போது நம்மளால முடியாது? ஆமாவா இல்லையா? ஓகே, சோ நீங்க பாருங்க, த பவர் ஆஃப் ஸ்பீட்
பிளஸ் ஆக்ஷன். ஓகேயா? ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க மீட்டிங்ல கத்துக்கிட்டீங்க. இப்ப நம்மளோட பிளாட்டினம் சனா வந்து பிரசன்னா வந்து அவங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட்ரி லேப் பத்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. ஓகே, அது ஷேர் பண்ணிட்டாங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு புக்கை சாத்திட்டு வச்சுட்டு போறது வந்து முக்கியம் இல்ல. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த மாதிரி வச்சுட்டு போறது அது என்ன பாயிண்ட் நம்ம வந்து அங்க உட்காந்து கேட்டது. அதே வந்து நீங்க வந்து அந்த பாயிண்ட் எடுத்து அதை இன்னைக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப அந்த அப்ப அவங்க கொடுத்த பாயிண்ட்ல ஓ என் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு அவங்க கூட இதை போய் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டா முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ளை வாட் யூ லேர்ன் டுடே நாட் டுமாரோ. இன்னைக்கு இந்த நிமிடமே செய்யணும் அதை. நாளைக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் நம்மளுக்கு. சில நேரத்துல வேற ஏதாச்சும் வேலை வந்துடும், அப்பப்ப செஞ்சுட்டு போயிருவோம். ஓகேங்களா? சோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம டைமை. ஓகே, சோ நம்மளோட ஆக்ஷன் தான் நம்மளுக்கு நாலேஜா வரப்போகுது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன செய்யறோமோ அந்த ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ட் பண்றோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் நிறைய கிடைப்பாங்க. ஓகே, சோ நீங்க பாருங்க, ஸ்பீட் கிரியேட் அட்வான்டேஜ், ஃபாஸ்ட் ஆக்ஷன் பீட்ஸ் பெர்ஃபெக்ட் பிளானிங். இப்ப நம்ம வேகமா செய்யும் போது நம்ம வந்து சில பேர் வந்து சும்மா செய்வோம், வேகமா செய்வோம், அப்பெல்லாம் சொல்றாங்க செய்வோம் அப்படின்னு இல்ல. அந்த வேகமா செய்யும் போது பெர்ஃபெக்டா வந்து நம்ம செய்வோம். ஏன் தெரியுங்களா? நம்ம உள் வாங்கி அந்த வேலையை நம்ம செய்யறோம், விருப்பப்பட்டு நம்ம செய்யறோம். வேலைக்கு எல்லாருமே விருப்பப்பட்டா போறாங்க, இன்கம்காக மட்டும் தானே போறாங்க. பிகாஸ் அவங்க கமிட்மெண்ட் இருக்கிறனால எல்லாரும் வேலைக்கு போறாங்க. கமிட்மெண்ட் இல்லைன்னா சும்மா அப்படியே சுத்தலாம்ல. ஆமா இல்லையா? ஒரு காலகட்டம் வந்து எல்லாத்தையுமே கமிட்மெண்ட் வரும். ஓகே, சோ நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். ஃபாலோ அப், நான் சொன்ன மாதிரி தான், ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குயிக் ஃபாலோ அப். ஓகே, நம்ம ஃபாலோ அப் பண்ணும்போது அதுல அந்த ஃபாலோ அப்ல வந்து சில பேர் வந்து நம்மள்ட்ட கடுப்பா பேசுவாங்க. அந்த ஃபாலோ அப் இருக்குமா அப்படிலாம் பேசுவாங்க. இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். நம்ம வந்து ரொம்ப காமா அவங்கள ஹேண்டில் பண்ற விதமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காம பிடிச்சு போயிடும் போக போக. என்னடா இந்த பிள்ளைகிட்ட இப்படி பேசுறோம், ஆனா அப்பயும் அந்த பிள்ளை நம்ம வந்து இவ்வளவு அழகா வந்து நம்ம டீல் பண்ணுதே அப்படின்னு. அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு கொண்டு போயிட்டு நம்ம அப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றதை விட நம்ம எப்படி அவங்க கூட டீல் பண்ணணும்னு கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கணும்னா நம்ம வந்து மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சோ இது எல்லாமே தேவை. நம்ம வந்து கஸ்டமர் கூட வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். ட்ரஸ்ட், கான்பிடன்ஸ் இது எல்லாமே இருக்கணும். நம்ம ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம கால் பண்ணாம இருந்தா கூட அந்த ப்ராடக்ட் முடிய கட்டத்துல இருக்கும் போதே அவங்க நம்மளுக்கு கால் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் நம்ம. அது வந்து எப்படி வேணுமா இருக்கலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னோட கஸ்டமருக்கு யாராச்சும் பிறந்த நாள் வந்துச்சு வச்சுங்களேன், காலையிலே கால் பண்ணிடுவேன் அவங்களுக்கு. கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் நானு. வாரம் வாரம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன் நானு. சோ அந்த மாதிரி நிறைய கீப் இன் டச் வச்சுக்குவேன் என் கஸ்டமர் கூட. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம டிலே பண்ணி நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படி டிலே பண்ற ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வாய்ப்புகளை இழந்துகிட்டே இருப்போம். ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் வேர் யூ ஆர் நவ். இப்ப எங்க இருக்கீங்க அங்க இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஜாயின் பண்ணி 20 வருஷம் கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோசனை வந்து இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். இங்க இருந்தே ஆரம்பிச்சு முடி. உங்க அப்ளை உட்காந்து பேசுங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓகே, சோ என்ன பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இது பண்ணல. நம்மளோட அதே 4S1M தான். நான் வந்து செல்ஃபிஸ் பண்ணணும் நாங்க. ஓகே, நாங்க பாய்ச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஷேர் பண்ணணும் ஆளுங்க போயிட்டு. அப்புறம் அந்த ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பான்சரிங் பண்ணணும், அப்புறம் சர்வீசிங் பண்ணணும், அப்புறம் மீட்டிங். சோ இவ்வளவுதான் எங்களோட. சோ இந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்க யார கேட்டாலும் இப்ப மட்டும் எல்லாருமே இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டைமண்ட் கிரவுன் அம்பாசடர் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? மீட்டிங் சொன்னாலே எல்லாரும் காண போயிருவாங்க. ஏன்னா பயம் மீட்டிங் தான். ஆனா அந்த மீட்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு நம்ம லைஃப மாத்த போறோம்னு தெரிய மாட்டேது. சோ அந்தெல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பாருங்க 60 ரிங்கெட் தான் கொடுத்து நாங்க ஜாயின் பண்ணணும். ஓகே, சோ இன்னைக்கு நாங்க வந்து ரஃப்லி 350K 60 கொடுத்து 350K எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னா உண்டோங்க இல்லையா? நான் ஸ்டாக் வச்சுக்கல, எனக்கு கடை இல்ல, எலக்ட்ரிக் பில் கட்டல, வாட்டர் பில் கட்டல, எந்த யூட்டிலிட்டி பில்ஸும் எனக்கு இல்லை, எந்த ரிஸ்க்கும் இல்ல. ஓகே, ஒரு வருஷம் செஞ்சு நான் செய்யணும்னு நினைச்சேன்னா அந்த பிசினஸ் எனக்கு சரியா வரலன்னா என்ன ரிசைன் பண்ண அந்த காசும் எனக்கு கொடுத்துட்றாங்க. சோ எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்ல. ஆனாலும் 60 கொடுத்து நான் செய்யும் போது எனக்கு எவ்வளவு உண்டும் கிடைச்சிருக்கு. செய்யலாமா? சொல்லுங்க. எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க.
செய்யலாமா? ஓகே. சோ இந்த மாதிரி செய்யலாம். ஆமா இல்லையா? இப்ப வேலைக்கு போய் நம்ம வேலை சம்பாதிக்கிறோம். ஒரு வருஷத்துல இந்த 350K இன்கம் கிடைக்குதா? சொல்லுங்க பாப்போம். எடுக்கிற சம்பளம் எங்க போகுது? அந்த வெட்டி இந்த வெட்டி எல்லா வெட்டியும் முடிச்சு அப்போ கூட சம்பளம் எடுத்தா இன்கம் டேக்ஸும் வெட்டுவாங்க. எல்லாம் வெட்டி போய் கடைசியா கையில வந்து சேரும் போது கமிட்மெண்ட் வந்து இப்படி பெருசா இன்னும் அதிகமா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்கமோட கமிட்மெண்ட் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு எல்லாத்துக்குமே. அதனாலயே வந்து ரொம்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே. ஓகே. சோ அது வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது? ஒரு சின்ன வாய்ப்பு குடுக்குறாங்க. ஏன் ட்ரை பண்ணிக்கூடாது? எந்த லாஸும் இல்லையே நம்மளுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சோ அதுக்கப்புறம் நாங்க டிராவலும் போனோம். ஓகே. லங்காவி போனோம். இப்ப ரீசென்ட்லி அந்த ஊசிக்கும் போனோம். ஓகே. சோ இதெல்லாம் ஃப்ரீ டிராவல். எங்க கிடைக்க போகுது? கம்பெனில வந்து அவுட்டிங் வைப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சா அவுட்டிங் memang ada kan? ஓகே. ஆனா அவுட்டிங் வந்து எப்படி எங்க வைப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். சின்ன சின்னதா இப்ப பிடி அந்த மாதிரி சின்ன சின்னதா வைப்பாங்க. ஓகே. அதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் சாப்பாடு எல்லாமே. பெத்தோல். ஆனா இங்க எல்லாமே அவங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி எங்கள அனுப்பி ஒண்ணுமே இல்ல. இத வேற எனக்கு அலவன்ஸ் வேற குடுக்குறாங்க. உண்டோங் தானே? ஓகே. ரெகக்னிஷன் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் ஸ்டாப்பா. நாங்க வந்து பிளாட்டினம் போட்டோமோ நான் ஸ்டாப்பா எங்களுக்கு ரெகக்னிஷன் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. சோ இன்னும் நாங்க ஃபவுண்டர்ஸ்க்கு தான் நாங்க இன்னும் மேலுக்கு ஏறாம இருக்கோம் ஸ்டேஜ்க்கு. ஓகே. சோ நீங்க பாருங்க செக்யூரிட்டி. இன்னைக்கு நாங்க இருக்கோம். நாங்க இருக்கறனால எங்க மகளுக்கு வந்து எல்லாமே நாங்க செய்யறோம். ஓகே. இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என் மகளோட நிலைமை என்ன ஆகும்? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, இன்னைக்கு நாங்க முழிச்சிட்டு இருக்கோம். காலையில வந்து என்னைக்கு யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. காலையில நாங்க 2 பேருமே எழுந்திருக்கலாம்னா, இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா என் மகளோட நிலைமை இன்கம்க்கு என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த எம்வேல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு என் மகளுக்கு வந்து ஒரு இன்கம் நாங்க வந்து செஞ்சு வச்சுட்டு போகும்போது தைரியமா போக முடியும். வேலை இடத்துல இதெல்லாம் கிடைக்காது. செக்யூரிட்டி இருக்கு. பெசிவ் இன்கம். நாட் ஆக்டிவ் இன்கமா. இது வந்து நம்மளோட எம்வேல என்னைக்குமே பெசிவ் இன்கம் தான். ஓகே. சோ இவ்வளையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்மளோட கனவு நம்ம கையில தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும். ஒரு பிக் பாய் இருக்கும். ஆரம்பத்துல நீங்க சேர்ந்தப்ப ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க இந்த எம்வேல வந்து சேர்ந்திருப்பீங்க. ஓகே. இன்னைக்கு மட்டும் அத கடம் புடிச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? குட். இன்னும் நல்லா செய்யுங்க. ஸ்ட்ராங்கா செய்யுங்க. ஓகேங்களா? அதே வந்து இன்னைக்கு வந்து இல்ல நான் மேலோட்டமா செய்யறேன்னா, ஸ்ட்ராங்கா செய்யறதுக்கு வாய்ப்புகள் தேடுங்க. அப்ளைன்ல உட்கார்ந்து பேசுங்க. நெவர் எவர் டிபெண்ட் ஆன் யுவர் அப்ளைன் டு டூ எவ்ரிதிங். நம்மளோட பிசினஸ், இது என்னோட பிசினஸ், நான் தான் செய்யணும். இன்கம் வந்தா நான் தானே எடுத்துக்கிறேன். அப்ப பிசினஸ் செய்யும்போது நான் தான் செய்யணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் முடிவெடுத்து நான் மாறலன்னா, என்னோட லைஃப், என்னோட எதிர்காலம், என்னோட ஜெனரேஷன் மாறவே மாறாதுன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் இந்த முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஜெனரேஷன் இன்னும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வேலை செஞ்சாங்க, எங்க தாத்தா வேலை செஞ்சாங்க, எங்க பாட்டி வேலை செஞ்சாங்க, எல்லாருமே வேலை செஞ்சாங்க. ஆமா தானே? இன்னுமே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வேலை செஞ்சு இறந்தும் போயிட்டாங்க. எங்க பாட்டி, தாத்தா எல்லாமே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதே சூழ்நிலை நம்மளுக்கும் வேணுமா? வாழ்ந்தோம், பொறந்தோம், வாழ்ந்தோம், படிச்சோம். அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வேலைக்கு போனோம். அப்ப கமிட்மெண்ட் அந்த காசு, இந்த காசு அப்படின்னு கட்டிட்டு போறோம். இறந்து போயிடுறோம். ஒரு கால வயசாச்சு இறந்து போயிடுறோம். ஒண்ணு நோய்பட்டு இறந்து போறோம். இல்லன்னா வேற விதமா இறந்து போயிடுறோம். இதுதான் லைஃபா? இந்த பூமியில ஒவ்வொருத்தவங்களும் பொறக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பொறக்குறோம். அது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ட்ரீமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் சென்டிமெண்டலாவும் இருக்கணும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா இப்ப எடுங்க முடிவு. வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம சொல்லலாம். எத்தனோ பேர் வெளிய வந்து எம்ஏ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆஹ் ஒரு வீடியோ இருக்கு. அதை நான் காட்டியிருக்கணும். பட் இட்ஸ் ஓகே. நான் இப்ப ரீசென்ட்லி நான் பார்த்ததுல மிளாக்கால ஒரு கம்பெனில 3500 இன்கம் கொடுக்குறேன் சொன்னனால அந்த லாங் கியூ அன்டில் மோர் தென் 5 கிலோமீட்டர் மட்டும் போயிருக்கு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஆள் இல்லையா? இருக்காங்க தானே? வெளிய இன்னும் நிறைய பேர் இன்னும் எம்ஏ தெரியாம இருக்காங்க. ரீசென்ட்லி நானும் என் ஹஸ்பண்ட் ஒருத்தங்கிட்ட பேசும்போது எம்ஏ அப்படின்னா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் நிறைய பேத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பை தைரியமா கொடுங்க. எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கா? உங்களுக்கு அபிக்வா இருக்கா? அது என்னன்னு உட்காந்து எழுதி நீங்க இன்னைக்கு இப்ப ஆரம்பிங்க.
இப்ப இன்னைக்கு ஆரம்பிங்க, இந்த நொடி. அப்பதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல நாளைக்கே போனா நாளைக்கு நெகட்டிவ் வந்து நம்மள வந்து அப்படியே படுக்க போட்டுரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். சாரி, இன்னைக்கு வந்து என்னோட ஃபேஸ் யாராலும் பார்க்க முடியல. ஓகே, ஸோ எனிவே மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வெரி குட். ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. டைமண்ட் ஷீலா ஆண்டி, டைமண்ட் முத்து அங்கிளுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச்.